சற்றுமுன் வெளியான தகவல். ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒரு முக்கியமான தகவல் வந்துள்ளது. அத பத்தி தான் பார்க்க போறோம். நீ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது புதிய ரேஷன் கார்டு கேட்டு விண்ணப்பித்தவர்களுக்கு விரைவில் வரப்போகும் முக்கிய அப்டேட். அதை எப்படி என்று இங்கே பார்ப்போம். அதாவது தமிழ்நாட்டில் தினந்தோறும் ஆயிரக்கணக்கானோர் புதிய ரேஷன் கார்டு கேட்டு விண்ணப்பித்து வருகின்றனர். அந்த வகையில் குறிப்பாக உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களுக்கு சென்று நேரிலேயே ரேஷன் கார்டு கோரி விண்ணப்பம் செய்கின்றனர். இதில் தகுதியானவர்கள் சிலருக்கு அதிகாரிகள் ஒரே நாளிலேயே புதிய ரேஷன் கார்டு ஒப்புதலையும் கொடுக்கின்றனர். மற்றவர்கள் அரசு ஏற்கனவே கொடுத்த அறிவிப்பின் படி 45 நாட்கள் வரை காத்திருக்க வேண்டும். அதற்குள் புதிய ரேஷன் கார்டு தொடர்பான அப்டேட்டுகள் விண்ணப்பதாரர்களுக்கு தெரிவிக்கப்படும். அதே சமயம் அந்த வகையில் பார்க்க போனால் ஜூலை 15ஆம் தேதி முதல் புதிய கார்டு கேட்டு விண்ணப்பித்தவர்களுக்கு புதிய ரேஷன் கார்டு ஒப்புதல் தொடர்பான அப்டேட் ஆகஸ்ட் இறுதி வாரத்தில் தெரிந்துவிடும். ஒப்புதல் அல்லது நிராகரிப்பு தொடர்பான அப்டேட்டை விண்ணப்பதாரர்கள் பெறுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆகையால் ரேஷன் கார்டு புதிய விண்ணப்பம் பொறுத்தவரை 4 படிநிலைகள். ஒப்புதலுக்கு பிறகே பிரிண்ட்டுக்கு செல்லும். அதில் ஒரு சிலருக்கு 3 படிநிலைகள் ஓகே ஆனாலும் கடைசி கட்டத்தில் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்ட வாய்ப்பு இருக்கிறது. ஆகையால் அப்படி நிராகரிக்கப்பட்டால் ஏன் நிராகரிக்கப்பட்டது என்பதற்கான காரணமும் தெரிவிக்கப்படும். அதே நேரத்தில் அதிகாரிகள் நேரில் அழைத்து விசாரித்து சந்தேகங்களை தீர்க்க பிறகு கூட ஒப்புதல் கொடுக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. எப்படி பார்த்தாலும் ஜூலை 15ஆம் தேதி அல்லது அதற்கு முன்னதாக விண்ணப்பித்தவர்களுக்கு ஆகஸ்ட் இறுதி வாரத்தில் தங்களின் புதிய ரேஷன் கார்டு அப்டேட்டை தெரிந்து கொள்ளலாம். அடுத்ததாக ஆன்லைனில் தெரிந்து கொள்வது எப்படி என்று இங்கே பார்ப்போம். அதாவது நீங்கள் புதிய ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பித்து காத்திருக்கிறீர்கள் என்றால் ஆன்லைனிலேயே அப்டேட் தெரிந்து கொள்ளலாம். அதாவது தமிழ்நாட்டு அரசின் பொது விநியோக திட்டத்துக்கான அதிகாரப்பூர்வ வெப்சைட்டான www.tnpds.government.in என்ற பக்கத்திற்கு செல்லவும். அதில் புதிய மின்னணு அட்டை விண்ணப்பத்தின் நிலை என்ற ஆப்ஷனை கிளிக் செய்யவும். இப்போது தோன்றும் பக்கத்தில் புதிய ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பித்தபோது கொடுக்கப்பட்ட ஒப்புகை சீட்டில் உள்ள பதிவெண்ணை கொடுத்தால் உங்களின் புதிய ரேஷன் கார்டு விண்ணப்பம் எந்த நிலையில் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளலாம். அடுத்ததாக ஆன்லைனில் விண்ணப்பம் பொறுத்தவரை புதிய ரேஷன் கார்டு விண்ணப்பிப்பவர்கள் ஆன்லைனிலும் விண்ணப்பிக்கலாம். அதாவது www.tnpds.government.in பக்கத்துக்கு சென்று புதிய மின்னணு அட்டை விண்ணப்பிக்க என்ற ஆப்ஷனை கிளிக் செய்தால் தோன்றும் பக்கத்தில் தேவையான தகவல்களை நிரப்பவும். அதாவது குடும்ப தலைவர் பெயர், ஊர், முகவரி, ஆதார் எண், குடும்ப உறுப்பினர்கள் ஆகிய தகவல்களை நிரப்பவும். பின்னர் புகைப்படம், மின் கட்டண ரசீது, ஆதார் கார்டு உள்ளிட்ட ஆவணங்களை பதிவேற்றவும் மற்றும் சரியான மொபைல் எண் கொடுக்கவும். முடிவில் உங்கள் விண்ணப்பத்தை சரிபார்த்து சமர்ப்பிக்க வேண்டும். விண்ணப்பத்தின் நிலையை மேலே கூறிய தகவலில் அடிப்படையில் தெரிந்து கொள்ளவும். அதே சமயம் இத 45 நாட்களில் புதிய ரேஷன் கார்டு பொறுத்தவரை தமிழ்நாடு அரசு உங்களுடன் ஸ்டாலின் முகாம் வழியாக சரியான நபர்களுக்கு
புதிய ரேஷன் கார்டு கேட்டு விண்ணப்பித்தால் 45 நாட்களுக்குள் கொடுக்கப்படும் என தெரிவித்துள்ளது. அதன்படி பார்க்கப்போனால் பலர் புதிய ரேஷன் கார்டுகளை விண்ணப்பித்த ஒரு சில நாட்களிலேயே பெற்று வருகின்றன. மற்றவர்களின் விண்ணப்பமும் முறையாக பரிசீலிக்கப்பட்டு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படுகிறது. இதுவரை விண்ணப்பிக்காதவர்கள் மேலே கூறிய தகவல்களை கொண்டு புதிய ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பிக்கவும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமில்லாமல் வீட்டு கடன் வாங்கிறீர்களா? பெண்கள் பெயரில் வீட்டு கடன் வாங்கினால் வட்டி வரி சலுகை எப்படி என்று இங்கே பாருங்கள். மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க. அதாவது இன்றைய காலகட்டத்தில் வீட்டு கட்டுவது என்பதே பெரும் கவனமாக இருந்து வருகிறது. அந்த வகையில் அப்படி வீடுகளை கட்டுவதாக இருந்தால் வங்கி கடனையே மலை போல நம்பியிருக்க வேண்டியிருக்கிறது. அந்த வகையில் இதையும் நீண்ட காலத்துக்கு செலுத்த வேண்டியிருக்கிறது. இதில் பெரும்பாலும் ஆண்களே வங்கி கடனை பெறுவதை காண முடிகிறது. ஆனால் பெண்கள் வங்கி கடன் பெறுவதால் கிடைக்கும் நன்மைகள் வசதிகள் என்னென்ன தெரியுமா? அவையெல்லாம் இங்கே சுருக்கமாக பார்ப்போம். மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோவை முழுமையாக கேளுங்க. அதாவது வங்கி கடனை ஆண்கள் பெரும்பாலும் வாங்குவதற்கு காரணம் என்னவென்றால் அவர்களது வங்கி கணக்கில்தான் சம்பளம் வந்து சேர்கிறது. ஆனால் புள்ளி விவரங்கள் அப்படி சொல்வதில்லை. அதாவது கடந்த 2019இல் ஆனரோப் என்ற இந்தியாவின் முன்னணி ரியல் எஸ்டேட் நிறுவனம் நடத்திய ஆய்வு ஒன்றில் இந்தியாவில் வீடு வாங்குபவர்களில் 30% முதல் 35% பெண்கள் என்பது தெரிய வந்துள்ளது. அதேபோல வீடு வாங்கக்கூடிய பெண்களின் 78% பேர் தங்களது சொந்த பயன்பாட்டுக்காக வீடு வாங்குவதாகவும் 22% பேர் முதலீட்டு நோக்கத்தில் வீடுகளை வாங்குவதாகவும் அந்த ஆய்வில் தெரிய வந்துள்ளது. அந்த வகையில் சமீப காலமாகவே இந்த பெண்கள் பெயரில் வீட்டு கடன்கள் வாங்குவது அதிகரிப்பதற்கு சில காரணங்களும் சொல்லப்படுகிறது. அதாவது கடன்களை பொறுத்தவரை பெண்களின் பெயரில் வாங்கும்போது வட்டி விகிதத்தில் குறிப்பிட அளவிலான சலுகை கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஆகையால் கடன் வழங்கும் நிறுவனங்கள் 0.05% முதல் 0.10% வரை வட்டி விகிதத்தை குறைக்கிறது. மிக குறைவான சதவீதம் போல இது தெரிந்தாலும் சரி, நீண்ட கால அடிப்படையில் கணக்கிட்டு பார்க்கும்போது ஒரு கணிசமான தொகையை இதன் மூலம் சேமிக்க முடியும் என்று கருதப்படுகிறது. ஆகையால் 1 கோடிக்கு வீட்டு கடன் 20 வருட காலத்துக்கு ஆண் பெயரில் வாங்க நேரிடும்போது அவர்களுக்கான வட்டி 8.9% இருக்கும். இதுவே ஒரு பெண்ணின் பெயரில் வாங்கும்போது அது 8.8% என்று குறைக்கிறது. இதனால் வட்டியில் 1 லட்சம் சேமிக்க முடிகிறது. ஆகையால் வருமான வரி சட்டத்தின் பிரிவு 24B இன் கீழ் பெண்களின் பெயர்களில் வீட்டு வாங்கும்போது அதற்கான அவர்கள் செலுத்தும் வட்டியானது வருடத்துக்கு 2 லட்சம் வரை விலக்கு பெற முடியும். ஆகையால் வீட்டு கடனுக்கான பிரின்சிபல் தொகையை திரும்ப செலுத்தும்போது வருமான வரி சட்டத்தின் பிரிவு 80C இன் கீழ் 1.5 லட்சம் ரூபாய் வரை விலக்கு பெறலாம் என்று சொல்லப்படுகிறது. ஆகையால் பெண்கள் இதற்கு முன்பு எங்கும் கடன் வாங்காத பட்சத்தில் அவர்களின் சிவில் ஸ்கோர் வலுவாக இருப்பதால் வீட்டு கடனுக்கு ஒப்புதலும் எளிதில் விரைந்து கிடைத்துவிடும் என்று சொல்லப்படுகிறது. அதிகளவிலான கடன் தொகையும் பெற முடியும் என்று கூறப்படுகிறது.
இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.